இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல எடுத்ததுமே ஹண்டிங் வந்து எல்லாரையும் தான் காட்டுறாங்க. எல்லாருமே முயலை வேட்டையாடுறதுக்காக கிளம்ப, ஹீரோயின் மட்டும் அந்த முயலை காப்பாத்துறதுக்காக புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா. காட்டுக்குள்ள எல்லாருமே முயலை தேட அரசரனவோ ஹீரோனை தான் தேடிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் முழு மூச்சா வேலையில் இறங்கிட்டா. எல்லார்கிட்ட இருந்தும் ஏதேதோ பண்ணி அந்த முயலை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அரசரும் ஹீரோனை தேடிட்டே வந்தவர் பார்க்குறாரு இவ அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுறதெல்லாம். அவ பின்னாடியே அப்படியே போயிட்டு இருந்தவர் சூரா அந்த முயலை நோக்கி ஒரு அம்பு விட அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே மற்ற கோளாறுங்களை தான் காட்டுறாங்க. கராத்தே கிட்ட சும்மா இல்லாமல் முயல் மரத்து மேலாம் ஏறுமாண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தவ தேனி கூட்டிலே அம்பு விட்டுறா. அவளை தேனி கூட்டமே துரத்திட்டு வர பாவம் சம்மந்தமே இல்லாமல் அங்கே வழியில இருந்த 8th பிரின்ஸ் மேலேயும் இவன் மோதி விழுக 2 பேரும் கீழே விழுந்து தேனிக்கிட்டு நல்லா கொட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டும் சண்டை வேற உன்னாலதான் என்னாலதான்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பக்கம் இவங்களுக்குலாம் நிஜமாவே அம்பு விட தெரியுமா, இல்லை கண்ணுனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயின் மேலே அம்பு விட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். நல்ல வேலை ஹீரோவில் பின்னாடி இருந்து இழுத்துற 2 பேருமே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. லூசா நீ சாகிறதுக்கு ஆசையா, பார்த்து கவனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட மூஞ்சி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறா. அப்போதான் கவனிக்கிறா ஹீரோ கையில் காயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த கேப்பில் யாரோ முயலை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க போல. ஹீரோயின் வந்து அப்படியே சோகமாக வந்து நிற்க அரசர் கையில் முயலோட வர்றாரு. அது பக்காவாக ஹெல்த்தியாக இருக்குது. அப்போ தான் 8th பிரின்ஸஸ் சொல்கிறாரு அண்ணாக்கு தேவையில்லாமல் அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறதுலாம் பிடிக்காது, அதனால சும்மா ஃபேக்காக ஒரு முயலை தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் அது ஓடிச்சின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தர் புல்லு மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த முயலை வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போதான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அரசரோட ஃபேவரட்டான அந்த பெண்டன்ட்டை காணும். அது ஹீரோனை காப்பாற்றும் போது அந்த இடத்துல தான் மிஸ் ஆயிருக்கும். பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அரசரும் மற்ற எல்லாரும் கிளம்பி காட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போதான் கவனிக்கிறாங்க ஹீரோயினை காணும். அரசரோட பிளாக் அப்புறம் மற்ற காட்ஸ் கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டு ஹீரோயினை தேடி கிளம்பிட்டாரு. அரசர் ஒரு பக்கம் போயிட காட்ஸ் எல்லாரையும் பிரிச்சு அனுப்பிட்டு நயாவை பார்க்கறதுக்காக பிளாக் வந்திருக்கான். அப்போதான் மேஃபியோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிச்சுட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டிலேருந்து கிடச்சிருக்கான்னு சொன்னதும் பிளாக் வந்து 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவதான் இளவரசி நீங்கன்னு சொல்லி. இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்க ஹீரோயின் எங்கே வந்திருப்பா அப்படின்னா அரசரோட அந்த பெண்ணெட் மிஸ் ஆயிருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. நைட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இன்னுமே ஹீரோயின் வந்து அந்த பெண்ணெட் தான் தேடிட்டு இருக்கா. அது கிடைக்கிற மாதிரியே காணும். ஆனால் அதை தேடும்போது ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்குது. சரி அதை சாப்பிடலான்னு கிளம்ப யாரோ பின்னாடி வர மாதிரி நிழலாடுது. திரும்பி வேகமாக பார்த்தா யாரையுமே காணும். அப்படியே பயந்து போய் முன்னாடி திரும்பினவ யாரோ வந்து நிற்கவும் ஐயோ என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு சாகிற வயசு கூட இல்லை அப்படின்னு சொல்லி விடாமல் பேசிக்கிட்டே போக அவ்வளோ பயம் இருக்கிறவ ஒழுங்காக கூட வர வேண்டியதானே, எதுக்கு இங்கே தனியாக வந்த அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே 2 பேரும் நெருப்பெல்லாம் கொளுத்தி பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிறா ஒருத்தங்க ஒரு பெண்ணென்ட்டை தொலைச்சிட்டாங்க, அதை தேடி தான் வந்தேன்னும் போது பெண்டன்ட் போனால் போகுது, உன் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவெல்லாம் ரோஸ்ட் பண்ணி கொடுக்க அவ்வளோ அதை வாங்கி சுட சுட வாயில வைக்க நல்லா சுட்டுக்கிறா. உடனே அரசரும் என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஊதி விட்டுட்டு இருக்க மேடம் இமேஜினேஷன்லேயே அரசரை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அரசருக்கு அதை சாப்பிட கொடுக்காம போக்கு காமிச்சு விளையாண்டுட்டு இருக்க அவரை கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பிளாக்கையும் மற்ற காட்ஸையும் பாருங்களேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ரூமில் தான் காட்டுறாங்க. எம்ப்ராய்டரி போடுறேன்னு சொல்லி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தவ ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட்டாகவே கத்திக்கிட்டு இருக்கா. மெய்ஃபை வந்து என்னாச்சுன்னு சொல்லி அதை வாங்கி பார்த்தவ என்னடி இது பூன்னு சொன்ன பேய் மாதிரி இருக்குன்னு கேட்க மெய்ஃபை ப்ளீஸ் எனக்கு சொல்லி கூடன்னு கேட்கும்போது அவ தெளிவாக ஃபேப்ரிக் செலெக்ஷன்ல இருந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணுறா. என்ன மாதிரியே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோனும் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பார்த்தா அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது. ஆனால் ஹீரோனுக்கு இதுவே பெரிய விஷயம்தான். பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க மெய்ஃபையும் என்னவோ உனக்கு பிடிச்சா சரிதான், ஆனால் திடீர்னு அப்படி எம்ப்ராய்டரி போகிறேன்னு இறங்கிட்டேனும் போது அன்னைக்கு ஹண்டிங் போனோம்ல அப்போ என்ன ஒருத்தர் காப்பாற்றினாரு. அப்போ அவரோட பெண்ணட் மிஸ் ஆகிடுச்சு. அதான் இதை வச்சு ஒரு புது பெண்ணன் செய்ய போகிறேன்னு சொல்ல மெய்ஃபை தான் சரியான ஷார்ப்பாச்சு. ஓ இளவரசர் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் முகமே செவந்து போச்சு. என்னங்க ஹீரோயின் வெக்கம்லாம் படுறீங்கன்னும் போது சேச்சா அதெல்லாம் இல்லை, அவர்கிட்ட இருந்த அப்புறம் அந்த ஸ்டோனை வாங்கணும்ல அதுக்காக தானும் போது ஓ சரி அப்போ இந்தா என்னோட எம்ப்ராய்டரியில் செஞ்சு கொடுன்னு சொல்ல இல்லை அது ரொம்ப சூப்பராக இருக்குது, அவர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு நான் பண்ணலன்னு சின்சியராக இருக்கணும்ல, அதனால பெயிண்டிங் வரல, நீ வேணா ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருன்னு சொல்ல. ஆனால் நல்ல வேலை இது அரசருக்கு தான் கொடுக்க போகிறேன், எங்கேயாச்சும் க்ரஷுக்கு எதுவும் கொடுத்துட்டு போகிறேன்னு பயந்துட்டேன். அப்புறம் கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான் சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அது ஒரு பெண்டன்ட்டாக மாற்றி அதை கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்க அவரை அதையே பார்த்துக்கிட்டு நிற்க இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போலன்னு பார்த்தவ அதில் உங்கள் பேர் கூட எழுதியிருக்குன்னு சொல்ல பார்த்தா ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருக்குது. என் பேரை எப்போ மாற்றினேன்னு கேட்க ஹீரோன் உடனே அவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக
அந்த முயல் எப்படி இருக்கு? நல்லா சாப்பிடுதா? நல்லா தூங்குதா? நல்லா விளையாடுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவருடனே முயல் மேல அவ்வளோ பாசம் இருந்தா நீ எப்ப வேணாலும் ஈசன் பேலஸ்க்கு வரலான்னு சொல்றாரு. சரி எனக்கு தெரியுது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு. ஆனா உங்களுக்காக நான் ஒரு பெயிண்டிங் கூட ரெடி பண்ணியிருக்கேன். பட் அது நான் பண்ணலன்னு சொல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றது மாதிரி இதுவும் பர்ஃபெக்டா இருந்திருந்தா கூட எனக்கு இது இவ்வளோ பிடிச்சிருக்காதுன்னு சொல்ல ஹீரோனும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இல்ல அவருக்கு பிடிக்கலன்னா சமாளிக்கிறதுக்காக பொய்யா கட்டெல்லாம் போட்டு வந்திருப்பா. உடனே நல்ல வேலை உங்களுக்கு பிடிக்காம போயிருந்துச்சுன்னா ஊசியில குத்து வாங்கி ரத்தம் அதெல்லாம் வேஸ்டா போயிருக்கும் அப்படின்னு சீனை போட அரசருடனே நான் இப்போ மருத்துவரை கூப்பிடுறேன்னு போக ஐயோ இல்லைங்க சரியா போச்சு பாருங்க தடையுமில்லாம அழிஞ்சிச்சுன்னு காட்ட அப்பவும் கேட்குறாரு வலிக்குதா வலி எதுவும் இல்லையேனும் போது அவ உடனே அந்த மூன் ஸ்பிரிட் ஸ்டோனு அப்படின்னு கேட்க அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் ஏன் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்க இப்போ புதுசாக ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போய் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. புத்தி பேதலிச்சு போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த கல்லை கேட்குறேன்னு சொல்ல அந்த கல்லுக்கு அந்த பவர்லாம் இருக்கா? ஆனால் நீ உன் ஃப்ரெண்டை பேலஸ்க்கே கூப்பிட்டு வரலாம்ல. ராயல் டீச்சர் இருக்காரு, அவர் தான் இந்த பேலஸ்லேயே பெரிய மருத்துவர். அவர் சரி பண்ண முடியாத நோயே கிடையாது. அந்த கல்லே போதும்னு சொல்கிறேன், நீங்கள் ராயல் டீச்சர் வரைக்கும் போகிறீங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே பெல் அடிச்சிட்டாங்க. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச ரூமுக்கு வந்தா படத்தை அழகாக வரைஞ்சி வச்சிருப்பா. அதை தான் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ எப்படி பார்த்தாலும் அழகா இருக்காருன்னு புரண்டு புரண்டு பார்த்துக்கிட்டு இருக்க. பெயிண்டிங் அவளே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அதை தான் அப்படியே சமாளிச்சு மேய்ஃபை கிட்ட சொன்னவ உங்கள் ஜோடி சூப்பராக இருக்குன்னு சொல்ல மேய்ஃபை பார்க்குறா. அவளும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஸ்விட்ச் ஆயிருக்கோம் இது நீ தான் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு வெக்கம் தாங்க முடியல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அரசர் அந்த கலையே பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தவர் ஸ்டோனை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹீரோனை கூப்பிட்டு விட அப்போதான் தோங்ஷி ஒரு முக்கியமான நியூஸோட உள்ளே வரான். அந்த மூன்ஃப்ரிட் ஸ்டோனு மியூசியம்லேருந்து திருடப்பட்டது. அவ்வளோ பெரிய பொருள் இல்லைங்கிறதுனால யாருமே ரிப்போர்ட் பண்ணல அரசரே. அது மட்டும் இல்லாமல் இந்த கல் காணாமல் போனதுக்கப்புறம் மியூசியம்க்கு திருடுறதுக்குன்னு யாருமே வரல. அது படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த அட்டம்ஸ் எல்லாமே இந்த கல்லுக்காக தான் சொல்ல அரசரும் இந்த கல்லுக்கு நிஜமாவே ஏதாச்சும் பவர் இருக்கா என்ன? அதோட திருடு போன கல் எப்படி ஹீரோன் கிட்ட வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் பிளாக்கை தான் காட்டுறாங்க. லிட்டில் பீன் குழந்தையா இருந்தப்போ ஜிங்ஷி நாடு ஷெங்தோங் நாட்டு மேலே போர் தொடுத்திருப்பாங்க. அப்போ குழந்தையா இருந்த லிட்டில் பீனை கையில் எடுத்துட்டு யார் கண்ணிலையும் படாமல் மறைவாக சில பெட்டிகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்துல அவளை படுக்க வச்சுட்டு இளவரசி இங்கேயே சேஃபாக இருங்க, நான் போய் அப்பாவை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் ஒரு மார்க்கையும் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம அப்பாங்க பெட்டியை திருடிட்டு வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கும். இப்போ பிளாக்கும் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அப்பாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தவன் அந்த பெட்டியை பார்க்குறான். அப்போ அந்த குழந்தையோட துணி பொம்மைன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஒரு வழியா அவன் இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருந்தா அவனோட இளவரசி நீ அவளை கண்டுபிடிச்சிட்டான். இங்கே ஹீரோயின் குஷியாக உள்ள ஓடி வர அரசரை உள்ள நுழைஞ்சதுமே உனக்கு எவ்வளோ தைரியம், என்கிட்ட போய் சொன்னா உன் தலைவை எடுக்க கூட என்னால் முடியும்னு சொல்லி வேகமாக கத்த அவ உடனே உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறா. ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தலையில் நான் வெட்ட மாட்டேன் அழுகாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. உடனே அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லி ஜோஜாவை அனுப்புறாரு. அவள் நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்கவும் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நீ வரல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவேன்னு சொன்னதும் குடுகுடுனோடி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. எல்லாமே பிடிச்ச ஸ்வீட்ஸு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அரசரும் சரி சொல்லு மியூசியம்லேருந்து காணாமல் போன கல் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்க உயிரே போயிருச்சு. திருடப்பட்டதா? நான் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கேன். இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி இது மூன்ஃப்ரிட் ஸ்டோன் இல்லை, சாதாரண கல், பார்க்க தான் ஒரே மாதிரி இருக்கு அவ்வளோதான் சொல்ல அரசருக்கான இவன் மேலே மட்டும் சந்தேகமே வர மாட்டேங்குது. அப்போது இதில் பவர் இருக்குன்னு சொன்னேன் அது எதனால அப்படின்னு சொல்லி லைனாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்ப இப்போ என்னங்க கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது இன்னும் என் கேள்விக்கெலாம் பதில் கிடைக்கல, நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு ஜோஜோ ஹீரோனை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வா, கொஞ்சம் அவளுக்கு ஃபேவரட் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. ஹீரோனை விடுற மாதிரியே இல்லை. அந்த அன்னைக்கு நைட்டே பனியால் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஈசன் பேலஸ்குள்ள நுழைஞ்சிட்டா. இந்த செடியை தூக்கி அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல அவளும் போகிறா. பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது அன்னைக்கு கூட ஹீரோன் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை கழட்ட போகி பனியால் என்னடானே எந்திரிச்சு இவன் அப்யூஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லி கத்தி கமாண்டர் ஃபெய்யெல்லாம் வந்திருப்பாரு. அந்த ஆள் தான். அவன் ஆல்ரெடி டவுட்டில் தான் பார்த்துட்டு இருக்கான். இதில் கரெக்டாக முகத்தில் இருந்த துணி வேற கீழே விழுந்துற. காட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான்னு சொல்ல போட லூசுன்ட்டு போயிடுறாங்க. அதனால அந்த ஆளே ஹீரோனை வந்து சேஸ் பண்ணிட்டு போக அரசரோட அறைக்குள்ளே போடி போய் ஒழிஞ்சுக்கிறா. அங்கே போய் கதவை திறக்கலான்னு சொல்லி இந்த ஆள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அரசரே வந்துட்டாரு. என்ன நடக்குதுங்கன்னும் போது அவரும் இங்கே வேலை செய்கிற ஒரு மெய்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டானும் போது என்னையா சொல்கிற அர்த்தம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நிஜமாக தான் அரசரே இந்த ரூம்குள்ளே தான் ஓடினான்னு சொல்ல வாயை மூடு,
எனக்கு பணி செய்கிற பொண்ணு உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்த்தான்னு சொல்கிறேன்னு கோவமாக கேட்குறாரு. ஆனால் இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் வந்து கல்லை தேட ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் பார்த்தா இங்கேயும் இந்த செக்யூரிட்டி ட்ராப் இருக்குது. அது ட்ரிகர் ஆகி உள்ளேருந்து புல்லட்லாம் வெளியே வர இந்த போய் லிட்டில் மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.